Hello friends, welcome to Mrs. Stitch Blouses. நான் வந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான bridal blouse கையில வச்சிருக்கேன். ரெகுலரா நம்ம வந்து யூஸ் பண்ற ஆரி மெட்டீரியல்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா gold beads யூஸ் பண்ணுவோம். பட் இதுல வந்து நான் டிஃபரண்டா silver beads யூஸ் பண்ணிருக்கேன். இந்த டிசைன் ஃபுல்லுமே வந்து silver beads யூஸ் பண்ணிருக்கேன். இந்த blouse பாருங்க. இதுதான் வந்து பிளவுஸோட பேக் நெக், லீஃப் நெக்ல ஃபுல்லுமே சில்வர் பீட்ஸ், கிரீன் ஸ்டோன் யூஸ் பண்ணி இந்த டிசைன் ஃபுல்லுமே பண்ணியிருக்கேன். எதனால சில்வர் பீட்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சாரியோட பார்டர் வந்து ஃபுல்லுமே சில்வர் பார்டர் இருந்தது. பிளவுஸ் முந்தியும் பார்டரும் ரெட்டு, சாரி வந்து கிரீன் கலர். ஸோ அதுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி நான் இந்த டிசைன் ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். இந்த டிசைனை வந்து அடுத்து நம்ம க்ளோஸ் ஃபுல்லாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. ப்ளவுஸ் பாருங்க, பேக் நெக் வந்து லீஃப் டைப்ல நெக்கு. ஸோ இந்த நெக்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 லேயர்ஸ் வந்து ஜரியில செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லேயர் வந்து சுகர் பீட்ஸ். இந்த சுகர் பீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் சுகர் பீட்ஸ் சில்வர் கலர்ல இருக்கு. அடுத்து வந்து மோத்தி பீட்ஸ், நடுவில் 2 சுகர் பீட்ஸ் இருக்கிற மாதிரியும் திரும்ப வந்து கவர் பண்ணி ஒரு சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து சாரியோட கலர்ல கிரீன் கலர் ஸ்டோன் கொடுத்துட்டு ஸ்டோனோட அவுட்லைன்ல சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். புட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 மோத்தி பீட்ஸ் இருக்கிற மாதிரியும் கொடுத்துருக்கேன். இந்த பேக்ல வந்து பார்டர் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த கஸ்டமர் வந்து கீழே பார்டர் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அது மாதிரி பார்டர் அட்டாச் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஸ்லீவோட டிசைன் பார்ப்போம். ஸ்லீவுமே வந்து ஃபுல்லுமே பார்டர் மேலேயே பேக் நெக்ல பண்ண ஒர்க் அப்படியே பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து ஃப்ரண்ட் நெக்கும் பார்த்தீங்கன்னா பேக்ல உள்ள ஒர்க் அதே தான். இப்போ இந்த டிசைன் பார்த்துருப்பீங்க, இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிசைன் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா கையிலேயே பண்ணது, எந்த ஒரு மெஷினில் அந்த மாதிரி பண்ணதில்லை. இந்த மாதிரி கைத்தொழில் நீங்களும் வந்து வீட்டில் இருக்கிற லேடிஸ் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் வீட்டிலேயே வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கைத்தொழில இந்த ஆரி எம்ப்ராய்டரியை வந்து நான் வந்து சொல்லித்தரேன். டேரக்ட் கிளாஸஸும் இருக்குது, ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோட லிங்க் இருக்குது, நீங்கள் அதை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.